முனைவர் சுவாமி அன்புமணி அவர்கள் ஒரு வரி 2 வரியில. மாண்புமிகு உறுப்பினர் பாதி வரியில் சொல்லுங்கள். பாதி வரி, ஒரு வரி 1.5 வரி முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். திருக்குறள் சொல்லுங்கள். ஒரு வரி 1.5 வரியில் திருக்குறள் சொல்லுங்கள். இல்லை பாதி வரியில் சொல்லணும்னா நீங்கள் வந்து மன்மத நன்றி சொல்லுங்கள். அவ்வளோதான், அதோட முடிச்சிருங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு? அது ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போய்க்கிருக்கோம். நம்ம ஒரு பக்கம் போகிறான், அது ஒரு பக்கம் போய்க்கிருக்கு. யார் அரசியலுக்கு வந்தாலும் சாராய கடையை மூடுறதா? கிடையாது. தரமான கல்வியா? கிடையாது. தரமான மருத்துவமா? அதுவும் கிடையாது. வர்றவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கலாம். எவனும் மாற்றம் கிடையாது. மாற்றம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குற கூட்டம் தானே தவிர எந்த உண்மையான மாற்றமும் இங்கே கிடையாது. அப்புறம் என்ன? அது ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். சாராயம் போதைப் பொருள் தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். அன்னைக்கு ஒரு நாள் இப்படி கம்மாய்க்கரையில் போய்கிட்டு இருக்கேன். அப்போது ஒருத்தன் வந்தான். தம்பி துளசி செடி கிடைக்குமா அப்படின்னா. நான் ஏதோ உனக்கு சளி இதுவும் பிடிச்சிருக்கும் போல இருக்குது, காய்ச்சலில் அவதிப்படுறான் போல இருக்குன்னு, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குங்க, நீங்கள் போனால் மூட்டை அள்ளிக்கிட்டு போகலாம் அப்படின்னு. அவன் சொன்னா ரொம்ப நன்றி அப்படின்னா. சரி போயிட்டான். என்ன கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க எதுவும் உங்களுக்கு சளி இதுவும் பிடிச்சிருக்கா, காய்ச்சல் எதுவும் வந்திருக்கா, எதுக்கா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லைப்பா கூலிப்பு தீர்ந்து வச்சு அப்படின்னா. உண்மையில் நடந்த சம்பவங்க அது. ஏன் என்ன இப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்த்தா, அந்த அந்த துளசி செடியை நம்ம வாயில் வச்சோம்னா அந்த கூலிப்பு மாதிரியே இருக்கும், புகையிலை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அவன். இவனுக்கு தான் சாராயம் அடிக்கலான்னா கையை நடுங்குது, கண்ணு இருட்டுதுங்கானே. அந்த மாதிரி சாராயத்துக்கும் போதைக்கும் இன்னைக்கு அடிமை ஆயிட்டான்ல. இதுதான் சாதனை. இதுதான் இத்தனை ஆண்டுகான ஆட்சியாளர்களோட சாதனை. ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆட்சி எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டார். அதுக்கு தான் அவர் சரத்தே பதில் சொன்னார்ல, முதல்வரின் சேவையை பாராட்டக்கூடியதற்கு விரி விதித்தால் விரி. முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை விரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்க. விரி விதித்தால் இந்தியாவினுடைய கடனையே அடைக்கலாம் அப்படின்னார். ஏன் உலகத்தினுடைய கடனை அடிச்சிடலாம். பாராட்டுறதுக்கு சேவை வரி விதிச்சா, திட்டுறதுக்கு சேவை வரி விதிச்சா உலகத்துக்கே கடன் கொடுக்கலாம். அடேங்கப்பா, அப்படி வந்துடும். அண்ணன் சாட்டை துரைமுருகனும் பெரியப்பா சீமானும் ஒரு தொகுதியாகி ஜெயிச்சுட்டு பேசுங்க, அப்போ தான் நீங்கள் ஆம்பளைங்க. நீங்கள் சட்டமன்றத்து வாசலை பார்த்துட்டீங்களா? சட்டமன்றமா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். சீமானும் சாட்டையும் நல்ல ஆம்பளை வந்தால் ஜெயிச்சு சட்டசபையிலேருந்து நீங்கள் பேசுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். இன்ன வரைக்கும் சட்டசபை படிக்கட்டை பார்த்துருப்பேன். சட்டசபை படிக்கட்டை இல்லை அந்த கம்பியாச்சும் பார்த்துருப்பீங்களா? சீமானு நின்று பார்த்தது கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், உனக்கு லைப்ரரினா என்னென்னு தெரியுமா? அதாவது நூலகம்னு என்னென்னு தெரியுமா? அந்த வாசலுக்காவது போயிருக்கியா? இல்லை ஒரு புத்தகத்தையாவது கையில் தொட்டிருக்கியா? தொட்டிருந்தா நீ அப்படி பேச போகிற. உன்னை நான் குறை சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பல புத்தகங்களை படிச்சுட்டு உள்ளே வச்சிருக்க முடியாமல் அப்படி பேசுகிறாங்க. உனக்கிட்ட தான் ஒன்றும் இல்லையா? உனக்கிட்ட என்ன இருக்குது? சூடா சுண்டல் விஜய் ரசிகர் பூரா மெண்டல் அப்படின்னு சொன்னாலும் தானே நீ இப்போ நீயே சொல்கிற நாங்களாம் மெண்டலான்னு கேட்குறேன். அப்போ அந்த கட்சியில் உள்ளவங்களாம் எப்படி ஆம்பளை நிரூபிக்கிறான் தெரியுமில? ஒவ்வொரு நாளும் பார்த்தா வரிசையாக வருது செய்தி. என்ன செய்தி வருது? தாவேக்கா நிர்வாகி பாலியல் தொல்லை. இதுதான் இப்படித்தான் நீங்கள் அவங்க நிரூபிக்கிறது ஆம்பளைன்னு. புரியுதா நான் சொல்கிறது? இது வந்து நாம் தமிழர் கட்சியில் கிடையாது. அண்ணன் சாட்டையும் துரைமுருகன்ட்டையோ பெரியப்பா சீமான்ட்டையோ அது கிடையாது. அதனால இப்படி நிரூபிக்க முடியாது. புரியுதா?